அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். பாண்டிச்சேரி வந்திருக்கேன். மடுக்கரை ப்ராஜெக்டில் இருக்கோம். செங்கல் வரி ஆஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில் மட்டும் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. சில் காங்கிரீட்டும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது, இந்த சில்மேட் காங்கிரீட் என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து சில்லுக்கு மேலே வந்து எங்கெங்கே விண்டோ ஓப்பனிங் வருது அந்த மார்க்கிங் என்ன பண்ண போகிறோம், அது போக மீதி செவர்கள் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், 4.5 செவர்களுடைய சில்மேட்டை இன்னொரு சில்மேட் வருது, அது எப்படி வருது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்டுவலை பற்றின வீடியோ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல் பொறுத்த வரைக்கும் இங்கே கம்ப்ளீட்டாகவே வயர் கட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். கீழே இருந்து அந்த வீடே நம்ம பண்ணது தான், அதுவுமே ஃபுல்லாகவே வயர் கட் பிரிக்ஸ் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணோம். சில் மட்டம் முடிஞ்சிருக்கு. மார்க் பண்ணி ஆஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன். ரூம் பிரித்து சில் மட்டம் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன். அதில் வந்து சில்மேட் மட்டும் முடிஞ்சிருக்கு. 4 அடி சில்மேட்டு ஒரு இது இருக்குது, 1.5 அடி இருக்குது. 4 அடினா சில்மேட்டை சேர்த்து 4 அடி, 1.5 அடிங்கிறது சில்மேட்டை சேர்த்து, அப்போ 3.25 1.5 அந்த மாதிரியே வந்திருக்கு. 4.5 செவரு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 அடியில் முடிச்சிருக்கும். எதனால் அப்படின்னா 4.5 செவரு வந்து 2 சில்மேட்டு கொண்டு வரணும். ஒரு 2 அடியில் ஒன்று, 5 அடியில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 8 அடி மட்டங்கிறதுனால 8 அடியில் பெல்ட்டு வந்துடும். த்ரூ பெல்ட்டு தான், ரிண்டல் பெல்ட் வந்து த்ரூவாக சொல்லியிருக்கு கம்ப்ளீட். ஏன்னா உள்ள இன்னர் வால் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஒரு 4.5 வால் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து 9.5 வால் இருக்குது. இப்போ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா புரியும். இது ஃபுல் கம்ப்ளீட்டு பாத்ரூம். இது கம்ப்ளீட் பாத்ரூமுக்கான என்ட்ரன்ஸ் இது. இந்த பீம் வந்து இறக்கி போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாத்ரூம் சங்கனாக வரதுக்காக 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதுலேருந்து இந்த பீம் மட்டத்துக்கு ஃப்ளோரிங் வந்து வந்துடும், அந்த ஃபில் பண்ணுறது வந்துடும். இதுக்கு மேலே டைல்ஸ் வர மாதிரி இருக்கும். இங்கே டைல்ஸ் வரத்துக்கும் அங்கே டைல்ஸ் வரத்துக்கும் நம்மளுக்கு சமமாக இருக்கும். 3 இன்ச்சு வித்தியாசம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் சில்மேட் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோவுடைய பாட்டமில் தான் மெயினாக நம்ம கொடுக்குறோம். விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா, விண்டோ கார்னரில் பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் ஒரு கிராக் டெவலப் ஆகும் நார்மலாக சில்மேட் போடலன்னா. என்னென்னா விண்டோவுடைய லோடு ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல பாயிண்ட் லோட வந்து யூடியில் மாறும் போது அந்த கிராக்கே டெவலப் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான உயரத்தில் சில்மேட் இன்னும் இந்த செவருக்கு போட வேண்டியது இருக்குது. சில்மேட் போடுறோம். நார்மலாக நம்ம இந்த 4.5 வால் எல்லாத்தையுமே போகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபுல்லாகவே ஒரு 8 அடிக்கும் ப்ளைனாக 4.5 வால் எடுக்கிறதுக்கு இடையில ஒரு காங்கிரீட் வச்சு பண்ணும்போது வைப்ரேஷன் கொஞ்சம் குறையும், கிராக்கு டெவலப் ஆகுறது கொஞ்சம் தடுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ளைனான செவரில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜன்னல் வராத ப்ளைன் செவர் அவுட்டர்லேருந்து என்ன பண்ணோம்னா, 9 அங்கலமாக இருந்தால் இடையில ஒன்று கொடுப்போம். இதே மாதிரி 4 அங்கல சோறு வருது அப்படின்னா அதை வந்து 2 இடத்துல ஸ்பிளிட் பண்ணி 2 இடத்துல சில்மேட் கொடுப்போம். இதுதான் விஷயம். 2 கம்பி வச்சு கட்டி கவர் பிளாக் வச்சு காங்கிட்டு போடுறோம். 2 அங்கலம் 3 அங்கலம் 2 அங்கலத்துலேருந்து 3 அங்கலத்துக்குள்ளே இருக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுத்தமாக சைடை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடணும், அது மட்டும் சொல்லியிருக்கேன். அதனால் பிசுறு இருந்ததுன்னா நாளைக்கு பூசும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். செங்கல் வரி கட்டும்போது கல்லை ஃபுல்லாக நினச்சி நீட்டாக கட்டணும். அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாயிண்டிங்னு சொல்லுவோம். இந்த கோடு போடுறாங்க பார்த்தீங்களா, எசக்கோடுன்னு சொல்கிறது வந்து ரேக்கிங்னு சொல்லுவாங்க, பாயிண்டிங்னு சொல்லுவோம். எதனால்னா பூசும் போது கிரிப்பாக இருக்கிறதுக்காக போடுறோம். இது சுத்தமான சைடு வந்து 2 கோடு வெர்டிகல் ஹரிசாண்டல் எல்லாமே போடுறோம். சுத்தம் இல்லாத சைடுன்னு சொல்லுவோம். சுத்தம் இல்லாத சைடுனா உள் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு, ஏன்னா கல் கொஞ்சம் உள்ள வெளில இருக்கும், கல்லுடைய அளவு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் வந்து உள் சைடு வந்து ஹரிசாண்டல் மட்டும் போடுவோம். இதே இந்த சைவருடைய சுத்தம் வைக்கிற சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டபுள் கூடும் போடுவோம், 2 கூடும் போடுவோம், ஃபுல்லாகவே போடுவோம். இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வரணும். கலவை வந்து நல்லா குழச்சி பேக் பண்ணணும். பக்கத்தில் வந்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளும் வந்து அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருக்குறோம். சில்மேட் கொஞ்சம் வெளில இருக்காத கொஞ்சம் தட்டிட்டு இருக்கிறாங்க. மார்க் பண்ணுமா மிஸ்ரே? ட்ராயிங் கொடுங்க. அங்கே இருந்துருமா? வாங்க அந்த மூலைக்கு வாங்க. இதில் வந்து இந்த பலகை இருக்கிற இந்த பாத்ரூமில் வந்து வெண்டிலேட்டர் ஒன்று இருக்குது. வாங்க மிஸ்திரி, சென்டர் பண்ணுங்க மிஸ்திரி பாத்ரூமை. சின்ன பலகை ரொம்ப எடுத்துனா பழையா 70 பாதி 35. ஓகே, சிவன் பால் கூட கலக்கி எடுத்துங்க. லேசாக வச்சுட்டு கோடு போடுங்க மிஸ்திரி. இன்னே பாருங்கள், இதை விடுங்க. சிவன் பால் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே கோடு வெட்டி விடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துருவாங்க. லேசாக வச்சுட்டு சென்டர் கோடு நீட்டாக போடுங்க.
சிமெண்ட் பால் வச்சுட்டு நம்ம அந்த கோடு போடும்போது அந்த ஆசு நல்லா தெரியும் நம்மளுக்கு. 35 கோடு போடுங்க மிஸ்ஸு. ஒன்றரை அடி 18 அங்கலம் வைங்க ஒரு பக்கத்துக்கு. 3 அடி ஓப்பனிங் சைஸு. 3 1 வரணும் நம்மளுக்கு. ஒரு அங்கலம் வந்து லூஸ் கொடுக்கணும் நம்ம பூசும்போது. அப்போ தான் வந்து இது ஜன்னல் வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து கேப்பு கரெக்டாக இருக்கும். பூசி மடக்கும் போது கரெக்டாக 3 18 ஒரு பக்கத்துக்கு. 3 1 சைட்லேயே பால் வச்சு கோடு போடுங்க. சைட்லேயே பால் வச்சு கோடு போட்டு விட்ருங்க. கரெக்டாக இருக்கா? 3 1 ஓகே. இந்த சேவர் போகிறதா போடுங்க. இது வந்து நமக்கு இது வந்து டோர் தான், இது கிடையாது, ஜன்னல் கிடையாது. இனிமேல் இது ஒரு ஜன்னல் தான் இந்த இடத்துல. சரி அங்கே போங்க போயிருக்க. இந்த வெளியில் சில்வர் நீட்டி இருக்கும்ல அந்த அளவு வைங்க. கூட உள்பக்கம் போடுங்க. அது மறைஞ்சிடும். கூட உள்பக்கம் போடுங்க. அளவு எடுத்துக்கிட்டு எங்கே பாருங்கள், இங்கே போடுங்க. அதை விட்டுருங்க. எந்த அளவு எடுக்கிறீங்க? அதான் 2 அடியா? ஓகேவா? இதுலேருந்து 6 1 வைங்க ஓப்பன் சைஸு. ம் 6 1 சென்டரில் லேசாக வச்சு ஒரு பெருக்கல் போட்டு விடுங்க. அது மேலே கூட வச்சுக்கலாம், டாப்பில் கூட வச்சுக்கலாம். இந்த பெருக்கலை ஓப்பன் தானே, இங்கேயே வச்சுருங்க. இந்த இடத்துல அளவு பக்கத்தில் ஒரு பெருக்கல் விண்டு, அது செவுறு வராதுங்கிறதுக்கு. இது இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல விண்டு வருதுன்னு. அதுக்காக ஓகே. இது முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. படிக்கிட்டு தான் விண்டோ போட்டோம். ஓகே ஆயிடுச்சா? இந்த ரூமுக்கு வாங்க. இந்த பிஞ்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மிஸ்ரே. இந்த பிஞ்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4. அண்ணாண்ட சன்செட் எடுங்க, அது முட்டு ரெடி பண்ணுறான். இங்கேருந்து ஒரு கல் கணம் 5 இன்ச்சு வைங்க. 5 வச்சா சரி இருக்கும், 4.5 வச்சா சரி இருக்கும். 4.5 வைங்க. 4 கல் தானே. நாலு அதுலேருந்து 4 1 ஓப்பன் வைங்க. 49. அதான் கரெக்டு தான்.
சென்டரில் கொஞ்சம் கலவை வச்சு பெருக்கல் போடுங்க. இந்த பாத்ரூம்குள்ளே போங்க. பாத்ரூமுடைய உள்ளளவு எடுங்க. சார் ஓகே 33 போடுங்க சென்டர் கூட. மூணு அதுலேருந்து 18 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு 18. அப்படியே இதிலே பிடிச்சி 37. மேலே பெருக்கல் ஒன்று போட்டு விடுங்க. அப்படியே அந்த பிட்டுக்கு வந்துடுங்க மிஸ்திரி. அந்த பிட்டு அது எவ்வளோ மிஸ் இருக்கு? சென்டர் பண்ணுங்க. பதினெட்டரை பதினஞ்சரை ஒரு பக்கத்துக்கு 15. முப்பத்தொன்று சென்டரில் ஒரு பெருக்கலை போட்டு விடுங்க. வாங்க அப்படியே இங்கே வந்துடுங்க. இதெல்லாம் கிடையாது, வரிசை இங்கே கிடையாது. இந்த கட்டைக்கு வந்துடுங்க. மேற்கிருந்து 2 அடி 5 அங்குலம் வச்சு ஒரு கோடு போடுங்க. காலத்தில் முட்டி ரெண்டு 2 அடி 5 அங்குலம். ம் 29 கரெக்டு. அது 30 அங்குலம் கணக்கு. அரை அங்குலம் நம்ம லூஸ் வைக்கிறோம்ல, அதை இதில் விட்டுறோம். இதுலேருந்து 6 1 வைங்க. 73 அங்குலம். சென்ட்ரல் ஒரு பெருக்கல் போடுங்க. இது முடிஞ்சு. மொத்தம் எத்தனை ஜன்னல் மார்க் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 மொத்தம், படிக்கட்டு ஜன்னல் இல்லாமல். ஆமாம், இதோட 6 இன்றைக்கி மார்க் பண்ணது. படிக்கட்டை சேர்த்து 7 ஜன்னல் இருக்கும். சரியாக போச்சு. படிக்கட்டில் கட்டிட்டோம், மீதி 6 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவ்வளோதான், வெண்டிலேட்டர் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான். மீதி எல்லாமே அப்படியே தூக்குற சுவர் தான். இப்போ இந்த மாதிரியே கொஞ்சம் மட்டும் கல் உள்ளே வராமல் பார்த்துக்கட்டுங்க. வருதா வித்தியாசமாக 2 கட்டில் வரும். கீழ்கள் கட்டாது, அந்த அடுத்த 3ஆம் கல்ல வராது. எல்லா கல்லும் முடியாது, 1 2 தான் கல். கட்டாயம் ஓகே, கட்டாயம் கொஞ்சம் உள்ளே போகும் பார்த்துங்க. கட்டாயம் சென்ட்ரு கேப் தானே.
கட்டாயத்தை கொஞ்சம் இது பண்ணுங்க. இதெல்லாம் கட்டாயத்தில் மட்டப்பில் அனுப்பிச்சு கரெக்டாக போட்டு வரோம். நட்டாயத்தில் வைக்கிற பேர் அதிலே வந்து வித்தியாசம். சில்மெட்டில் பிடிக்கும் போது அந்த ஒரு கல்லுக்கு வந்து சில்மெட்டு வெளில வருது. இப்போ எந்த செவர் போடுறீங்க? இங்கே அதை போட்டுருமா? போடுங்க. இந்த இதில் கூட போடுங்க. கீழே இருக்குது. போடாண்ணா. கலவை இங்கேயே இருக்குது. செங்கல் கட்டு விலைக்கு வந்து 1:5 பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 20 பவுண்டு போட்டுட்ருக்கோம். கலவை வந்து எப்போவுமே பாண்டால் வந்து அளந்து இவங்க வந்து 20 பாண்டு போட்டிருக்காங்க. ஒரு மூட்டைக்கு கிண்ட போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பாண்டால் அளந்து நீங்கள் எடுக்கிற பாண்டு என்ன சைஸ் இருக்குது, அந்த பாண்டு எத்தனை ஒரு மூட்டை பிரித்து விட்டுனா எத்தனை பாண்டு சிமெண்ட் வருதுங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பாண்டுக்கு 5 பாண்டு இல்லை 6 பாண்டு 1:6 வரைக்கும் நீங்கள் வந்து மிக்சிங் ப்ரொபஷன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து 1:6 1:5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4.5 செவர் கட்டுறதுக்கு மட்டும் 1:4 வந்து பயன்படுத்தணும். குத்துக்கள் டாப்பு தெரியுங்களா? சீப்பாக இருக்குடா. அப்படியே மட்டன் அன்ப இந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில் மட்டம் வருது பாருங்க. இந்த சில் மட்டத்துக்கு இன்னொரு சில் ஒன்று இந்த கட்டையில் மட்டும் பில்லரில் மட்டும் 2 சில் போட்டு அதை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப உயரம் 8 அடி இருக்கிறதால ஒரு சில் இடையில போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற செவரில் ஒரே சில் தான். இந்த மாதிரி இடையில வரத்துக்கு மட்டும் இன்னொரு சில் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரே குத்தான் குச்சி தானே ஃபஸ்ட்லேருந்து? அதுக்கான கொட்டு ரவுண்டு கொட்டு வாங்க. அப்போ அதுக்கு வேண்டாம் அதெல்லாம் தான் நல்லா கல்லை ஃபுல்லாக நினச்சி கொடுங்க. கரெக்டாக இருக்க அளவு. மேலே வைக்கக்கூடாது, நூலை தள்ளுதில்ல. இது வந்து இந்த கிண்டி போடுறதுக்காக இந்த கேப் வச்சுருக்காங்க, லைன் அடுத்த லைன் மாறுறதுக்கு. இது வந்து ஒரு கல்லுக்கு இடையில ஒரு கட்டை விரல் வைக்கிறதா பாருங்க. கல் வைக்கும்போது அந்த கட்டை விரல் கரெக்டாக இந்த கல்லில் முட்டும். அதான் உங்களுக்கு கேப் மெயின்டைன் பண்ணுறது. அந்த அளவுக்கு போதுமா. ரொம்ப கடிச்சிதுன்னா கலவை இறங்காது. ரொம்ப கேப் வச்சாலும் கலவை அதிகமாக போகும். அதனால் இதை வந்து சரி பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கெண்டி போட முடியாத அளவுக்கு வரும்போது அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலத்தை ஒட்டி கலவனை கரெக்டாக. காலத்தை ஒட்டி மட்டும் இப்போ எக்காரணம் கொண்டும் கலவனை கூடக்கூடாது.
இருபத்தா நாலு. கல்லுக்கு பேக் பண்ணுற கலவை இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். நல்லா கொஞ்சம் செமி லிக்விடு மாதிரி இருக்கணும். அப்படியே இறக்கணும், குழச்சி இறக்கணும். இதுதான் இந்த குழச்சி இறக்கிறதுக்கான அர்த்தம். வரிக்கு மேலே போடுற கலவை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா வரி நிற்காது. அதனால் இந்தளவுக்கு டைட் இருக்கலாம். குழைக்கிறது ரெண்டு விதமான பதத்தில் நம்ம கலவையை கொடுக்கணும். கல் கேப்பில் குழச்சி விடுறது கொஞ்சம் நல்லா லிக்யூடு மாதிரியும், இது வந்து கொஞ்சம் பதமாக டைட்டான கலவையாகவும் இருக்கணும். அதான் இந்த ஓரத்தை நல்லா பேக் பண்ணுங்கள். காலம் வரும் இந்தாண்ட வருமோ.
இந்த மாதிரி அவுட்ரு சுவர் நம்ம உள் பக்கத்தில் நின்று போடுறோம், வெளிப்பக்கம் சுத்தம் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கை கட்டுற தூரம் போட்ட உடனே சந்து பூசிடணும் கையால். ரொம்ப உயரம் போட்டோம்னா அப்புறம் சந்து பூசுறது கஷ்டம். வெளிப்பக்கம் வந்து அப்புறம் வந்து ஏணி வச்சு ஏறி பூசுகிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கை கட்டுற தூரம் வந்து சந்து பூசிட்டே வந்துடணும். மட்டம் வருதோ இல்லையோ ஒரு 5 வரி 6 வரைக்கும் ஒரு தடவை சந்து பூசி கூடையும் போட்டுகிட்டே வந்துடணும் அவுட்ரு சைடு, இல்லைன்னா அது போட முடியாமல் போயிடும். நூலை தூக்கி விடுங்க. செவத்து ஓரம் அந்த மட்டும் தான் சாரம் வரணும். சரி, புத்துக்குள்ள புறப்படுங்க. இன்னும் ஒரு 3 வரைக்கும் சீக்கிரம் விடாதுன்னா